இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாவிலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வெறும் இந்த பார்டரை வச்சு கழுத்தோட டிசைனை அழகுபடுத்தலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பொதுவாக நம்ம பார்டர் கொடுத்தாலே அதை கழுத்துக்கு எப்படி வைப்போம்னா, கழுத்தை சுற்றி இந்த மாதிரி பட்டையாக மடித்து வச்சுருவோம், அல்லது வட்டை கழுத்துனாலும் அந்த மாதிரியே வைப்போம். கொஞ்சம் வித்தியாசமாக கேன்வாஸை பயன்படுத்தி நம்ம வைக்கலாம். இப்போ இது நெக்கோட வரைபடம். இப்போ இவ்வளோ இந்த ஆழத்துக்கு தான் நம்ம நெக்கு தேவைப்படுது அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல கொஞ்சம் கூடுதலாக ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நமக்கு தேவையான அளவில் இருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இங்கே எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஷோல்டரில் நம்ம பாதி எடுத்துருக்கோம். எடுத்துட்டு இப்போ இதை நம்ம இதே போக்குலேயே தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம உள்ளே வைக்கக்கூடிய இந்த பேட்ச் ஒர்க் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும். நம்ம வைக்கக்கூடிய பேட்ச் ஒர்க்கு இதோட வரணும். இப்போ இந்த கட்டிங் இருக்கு இல்லையா, நம்ம ஏற்கனவே இருந்த கோடோட அடையாளம் இங்கே நான் பொருத்தியிருக்கேன். நமக்கு இது வரைக்கும் அந்த கேன்வாஸோட அந்த டிசைன் வந்தால் போதும். இப்போ நான் 2 மடித்து போட்டிருக்கேன். இங்கே ஷோல்டர் நமக்கு அதே அளவு வரணும். ரொம்பவே உங்களுக்கு சிம்பிளான டிசைனாக தான் இது இருக்கும். இப்படி நமக்கு ஷோல்டர் கிட்ட ஒரு சின்ன வளைவு கொடுத்துருக்கேன். அதே மாதிரியே இங்கே நமக்கு இந்த முடியக்கூடிய இடத்துல இப்படி ஒரு வளைவு கொடுத்துருக்கேன். அவ்வளவே தான். இப்போ நமக்கு தேவையான போர்ஷன் இந்த அளவு தான். உங்களுக்கு கீழே இந்த இடத்துலையும் வேணும் அப்படின்னா இதுக்கும் ஒரு செப்பரேட்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஆழம் இன்னமும் அதிகப்படுத்தினால்தான் நம்ம அந்த மாதிரி இங்கேயும் இதே மாதிரி ஒரு வளைவு கொடுத்து இந்த இடத்துல மேட்ச் பண்ணலாம். ஆனால் இதில் 1 போதும். அதாவது 1ன்னா நான் சொல்கிறது 2 பக்கமுமே அந்த கழுத்தில் வரும். ஒரு சின்னதாக ஒரு பேட்ச் ஒர்க்கை வச்சு அந்த நடுபாகத்தை நம்ம அழகுபடுத்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த பார்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நீங்கள் கைக்கு வேணும்னாலும் தேவையான அளவுக்கு வெட்டிக்கிட்டு மீதியை கூட நீங்கள் இதில் பயன்படுத்தலாம். அது எப்படின்னா, இப்போ கைக்கு வைக்கும் பொழுது நீங்கள் பாதி அளவுக்கு எடுத்துக்கலாம். பாதி அளவுக்கு எடுத்துட்டு மீதத்தை இதில் வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம், அதாவது இந்த டபுள் லேயர் இருந்தால் மட்டும் போதும். இப்போ நான் கைக்கு தேவையான ஒரு பட்டையை கட் பண்ணிடுறேன். இப்போது இதை நம்ம கைக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வெட்டும் பொழுது நீங்கள் ஒரு பீஸாக வெட்டாமல் 2 பக்கமும் உங்களுக்கு எதிர் முனையாக வரணும். அதில் என்ன டிசைன் கொடுக்கப்பட்டிருக்கோ அது எதிர் முனையாக வரும்பொழுது ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி துணியை ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக அப்படியே வச்சுட்டு நம்ம இந்த ஓரம் கொஞ்சம் மடித்து தைக்க போகிறோம். நமக்கு இந்த இடம் ஃபினிஷிங் வரணுன்றதுக்காக இந்த இடத்த மடித்து தைக்க போகிறோம். இந்த இடம் மடித்து தைக்க வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் அயன் பண்ணும்பொழுது கூட எந்த வகை ஜரிகை துணியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அயன் பண்ணும்பொழுது ஜரிகை மேலே வச்சு அயன் பண்ணாதீங்க. அது பட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சாதாரண சிந்தட்டிக்காக இருந்தாலும் திருப்பி போட்டு, இப்போ நீங்கள் இந்த கேன்வாஸ் தான் வச்சு பண்ண போகிறீங்கன்றது இல்லை இல்லையா, அந்த மாதிரியே இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி திருப்பி வச்சு அயன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஜரிகை எந்த விதத்துலேயும் சுருங்காமல் சரியாக வரும். இப்போ நீங்கள் அயன் பண்ணுறதா இருந்தாலும் செய்யலாம், அல்லது அப்படியே வச்சு இதை இப்படி மடித்து தைக்கிறதா இருந்தாலும் தைக்கலாம். இது உங்களோட விருப்பம் தான். நான் அயன் பண்ணிக்க போகிறேன்.
அதாவது நம்ம வைக்க போகிற அந்த பார்ட் கரெக்டாக எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம, அதாவது இந்த பக்கம் ஒரு பக்கம் மடிக்கிறோம்னா அதே மாதிரி இந்த எதிர்முனையில் இதை மடிக்கணும். சரியாக இதை பொருத்தி அயன் பண்ணிக்கலாம். இப்போ இதை அயன் பண்ணினதை நம்ம இந்த எட்ஜு மட்டும் நல்லா மடக்கி தைச்சிக்கலாம். உங்களோடது லைனிங் ப்ளவுஸாக இருந்ததுன்னா இந்த நெக்கோட போர்ஷனை முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு தான் இதை வைக்க முடியும். இப்போ நமக்கு கொஞ்சம் மிச்சமாக இருக்கு இல்லையா, நம்ம டிசைனுக்கு போக மீதம் இருக்கிறத நம்ம இடுப்புக்கு கூட வச்சுக்கலாம். அப்படி வைக்கும் பொழுது முதல்ல நம்ம ஷோல்டரோட, அதாவது நம்ம ஏற்கனவே பாதியாக எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து நம்ம பேக் டாட்டை பிடிக்கணும். பிடிச்சிட்டு அது மேலே வைக்கணும். எப்போதுமே பேக் டாட்டு பிடிக்காமல் ப்ளவுஸை தைக்காதீங்க. ஏன்னா பின்னாடி ஒரு மாதிரி தூக்கின மாதிரி நிற்கும். அது முன்னாடி தெரியாது, பின்னாடி பார்க்குறவங்களுக்கு தான் அது மாதிரி தெரியும். இந்த ஸ்னேகா கைன்னு சொல்லும்பொழுது அது முனையில் தூக்கின மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு தோற்றம் பின்னாடி தெரியும். அது நமக்கு தெரியாது, பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அதனால் எப்போதுமே பேக் டாட்டை பிடிக்க மறக்காதீங்க. இப்போ இது எவ்வளோ இருக்கோ நம்ம அவ்வளோதான் வைக்க முடியும். ஏன்னா அந்த முழு பார்டரையும் நம்ம முழுக்கவுமே பயன்படுத்துறதுக்காக தான். இப்போ இந்த டிசைன் உங்களுக்கு இது மேல் நோக்கி வர மாதிரி, இந்த பூக்கள் மேல் நோக்கி வர மாதிரி வைக்கணும். இப்போ வைக்கும் பொழுது இதை மேலே வைங்க. அப்படியே, அதாவது நீங்கள் இப்படி தான் ஃபினிஷிங் இப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்துட்டு அதை அப்படியே இப்படி கீழே இறக்கிட்டு நம்ம ப்ளவுஸை இப்படி மேலே ஏற்றுறோம். இப்படி வச்சுட்டு அதை நம்ம படித்தையல் போட்டு திருப்பும் பொழுது கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த சைட்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். அது நமக்கு இடுப்பில் பிடிக்கும் பொழுது அது உள்ளே தான் போகும், அதனால பரவாயில்லை. இப்போ இது வைக்கும் பொழுது நாம் இதில் லேசாக இந்த டாட் கிட்ட மட்டும் கொஞ்சமாக, நமக்கு ரொம்ப தெரியக்கூடாது அது பார்வையில், ஆனால் லேசாக ஒரு சின்ன ஒரு சுருக்கம் தெரியாத மாதிரி வைங்க. அப்போ தான் இங்கே பிடிச்ச அந்த அளவை விட இங்கே குறைவாக இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் பிரிஞ்சு இந்த பார்டர் உங்களுக்கு சரியான ஒரு பொசிஷன் கிடைக்கும். ரொம்பவே குறைவாக, ரொம்ப பெருசாலாம் வேண்டாம், மடிப்புன்னு நம்ம பார்வைக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ நாம் இந்த டிசைனை வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ஷோல்டரும் அதில் சேர்ந்து தான் வரும். நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணக்கூடிய இடமும் அந்த எட்ஜை இந்த இடத்துல வந்தால் போதும். இப்போது இந்த கேன்வாஸ் தெரியுது இல்லையா, அது தெரியாமல் இருக்கிறதுக்காக நாம் அந்த உள் கிளாத்தை ஒரு லேயர் கொடுத்துடலாம். இப்போ லைனிங்காக இருக்கும் பொழுது நான் எப்பவும் வைக்கிற மாதிரி லைனிங்கை நம்ம கட் பண்ணாமல், அதாவது லைனிங் நம்ம டிசைனுக்காக இதை கட் பண்ணினோம் இல்லையா, லைனிங் மட்டும் நான் எப்போவுமே கட் பண்ண மாட்டேன் இல்லையா, அந்த மாதிரி வச்சு அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் இது லைனிங் கொடுக்காத கிளாத்துங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு லேயரை இதில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு. அப்போ நமக்கு அந்த மேலே அந்த பிசுறும் எதுவும் தெரியாது.
இது வந்து சாதாரண 2x2 கிளாத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி அழகாக டிசைன் பண்ணி அதாவது பட்டு சேலைக்கெல்லாம் சில பேர் வந்து 2x2 கிளாத்தை தான் போடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை எதுவும் டிசைன் பண்ணாமல் போட முடியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிசைன் செஞ்சு அழகாக போடுங்க. இப்போ நம்ம இதை கரெக்டாக இந்த இடத்துல பொருத்தி இதுக்கேற்ற மாதிரி சரியாக அந்த எட்ஜ் வந்து உள்ளே போகணும், அது மாதிரி வச்சுட்டு அந்த தையலை போடுங்க. முன்பெல்லாம் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வாங்கணும்னாலே சென்னையில் இருக்கிறவங்க பிராட்வே, மின்ட் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி தான் போக வேண்டியது இருக்கும். இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. அங்கேருந்து சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு வந்து டெய்லர் கடையிலேயே கூட விற்கிறாங்க. உங்களுக்கு வந்து தெருக்கு தெரு ஒரு 2-3 கடையிலையாவது கண்டிப்பாக இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்குங்க டெய்லர் சம்மந்தப்பட்ட கடைகள், நூல் கடைகளில் கண்டிப்பாக இப்போ கிடைக்கிது. முந்தி வந்து அது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாத்துக்குமே நாங்கள் பிராட்வேக்கு தான் போவோம். இப்போ எல்லாமே எளிதாக கிடைக்கிறதால நீங்கள் சுலபமாக வாங்கிட்டு வந்து வைக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்களா, டிசைன் வந்து நம்ம அந்த ஒரு பார்டரை முழுக்கவுமே கையிலையும் கழுத்துலேயும் முதுகுலையும் கொடுத்து அழகுபடுத்திட்டோம். ஓகேவா? இதை வந்து நம்ம கையில் வச்சு சரி பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.